ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः। जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्तेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरये तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। धर्मप्रोञ्जितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। நூறு வருட காலங்கள் ஒரு ஜீவனுக்கு ஆயுள் கொடுக்கப்பட்டாலும் அதிலே 50 வருட காலங்கள் தூக்கத்தில் போய்விடுகிறது. நம்ம எல்லோருக்கும் தெரிந்ததுதான். அந்த 50 வருட காலம் நாம் நம்மளுடைய பௌருஷத்துக்கு புருஷார்த்தத்துக்காக எதையும் செய்ய முடியாது. மீதி 50 வருட காலம் விழிப்பு நிலை இருக்கிறது என்றால் அந்த விழிப்பு நிலையிலே நான் அஜித ஆத்மனஹா, மனதையும் இந்திரியத்தையும் நான் வீணாக அர்த்தத்திலும் காமத்திலும் கொண்டு போய் என்னுடைய மனதை செலுத்தி வாழ்க்கையை வீணடிக்கின்றேன். சரி, பருவங்கள் தோறும் முயற்சி எடுக்கலாமே என்றால் சிசு பருவம், பால பருவம், கௌமார பருவம் என்று ஒவ்வொரு பருவத்திலும் அஞ்ஞானத்திலும் விளையாட்டிலும் மோகத்திலும் போய்விடுகிறது 20 வருட காலங்கள். அடுத்த வயோதிகமான காலம் 20 வருட காலமானது வியாதியால், பயத்தால், இயலாமையால் பீடிக்கப்பட்டு ஜீவனானவன் தன்னுடைய வாழ்க்கையை வீணாக வியர்த்தம் செய்கின்றான். 10 வருட காலம் இருக்கிறது என்றால் இந்த 10 வருட காலம் துக்கத்திலே ஜீவன் முழுமையாக இருக்கக்கூடியவனாய் பூர்த்தி செய்யப்பட முடியாத ஆசைகளை மனதிலே சுமந்து கொண்டு அதிகமான மோகத்திலே, அதிகமான மயக்கத்திலே கூடியவனாய் மோகேன பலீயசா, அஞ்ஞானத்தினாலும் மோகத்தினாலும் ஆசையினாலும் எங்கே கிடைக்கின்றானாம் இந்த ஜீவன்? பிரகலாதன் சொல்லுகிறான், கிரகேஷு சக்தஸ்ய. நம்ம சொல்லுவோம் அல்லவா, வீட்டை கட்டி அழுகிறான். அதான் கிரகேஷு, செல்வங்கள், வீடு, மனைவி, குழந்தைகள், இதிலே சக்தஸ்ய மிகவும் பற்று கொண்டவனாய்.
அதை விட்டு அவனால் வெளியில் வர முடியாத நிலையிலே தன்னைத்தானே கட்டி கொண்டவனாய், மனைவி கட்டவில்லை, கணவன் கட்டவில்லை, குழந்தைகள் கட்டவில்லை, செல்வங்கள் கட்டவில்லை, என்னுடைய அறியாமையானது இவ்வாறு என்னை கட்டுற வைத்து, மோகமும் அகங்காரமும் என்னை கட்டுற வைத்து, அதிலிருந்து நான் விடுபட முடியாதவனாய் பலவந்தமாக என்னை நானே கட்டி போட்டு, கிரகேஷு சக்தஸ்யே. அடுத்ததுதான் ரொம்ப முக்கியமானது. இருந்துட்டு போறோம். இப்போ நாங்கள் என்ன வந்தது? இப்போ உங்களுக்கு என்ன வந்தது? நாங்கள் வாழ கிரகஸ்தாசிரமத்தில் வாழ்ந்து விட்டு போகிறோம். உங்களுக்கு என்ன வந்தது? பிரமத்தஸ்யே. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அடைய வேண்டிய பௌருஷம், இலக்கு ஞாபகத்துக்கு வருவதற்கு வாய்ப்பே இல்லை. அதுல எனக்கு கவனக்குறைவு முதல் தடை. அடைய வேண்டிய இலக்கிடத்திலே எனக்கு கவனக்குறைவு. அதற்காக நான் பெற வேண்டிய ஞானத்திடத்திலே கவனக்குறைவு. இரண்டாவது, அந்த ஞானத்தை பெறுவதற்கு என்னிடம் நான் வளர்த்து கொள்ள வேண்டிய தகுதி இல்லாதன்மை, அதுல கவனக்குறைவு. அந்த ஞானத்தை பெறுவதற்கு நான் தகுதியை வரவழைத்துக் கொண்டு நான் நாட வேண்டிய சாதனத்தை, இடத்திலே சாதனம் என்றால் குரு சாஸ்திரம், அதிடத்திலே போகாமல் அதுல கவனக்குறைவு. ஞானத்தின் பிரகாரம் வாழ வேண்டிய வாழ்க்கை, அதிலே கவனக்குறைவு. இப்படி பிரமத்தஸ்யே, அஜாக்கிரதையினாலே, கவனக்குறைவின் காரணத்தினாலே 10 வருட காலங்கள் வீணாக போய்விடுகின்றது. சேஷம் ஆயுகு, மீதி இருக்கக்கூடிய ஆயுளானது ஆபயாதீஹி, வீணாக கழிந்து விடுகின்றன. இதைத்தான் ஆழ்வார் பிராட்டியாரும் சொல்றார். ஆழ்வாரும் சொல்றார், வேதம் 100 பிராயம் 100 மனிதர்தாம் புகுவரேனும் பாதையும் உறங்கி போகும், நின்றதில் 15 ஆண்டு பேதை பாலன் அனதாகும், பசி பிணி மூப்பு துன்பம் மாதலால் பிறவி வேண்டே நரங்கன்மான் அகருளானே. எல்லோரும் சொல்ல வரக்கூடிய கருத்து, சொன்ன கருத்து ஒன்றுதான். துர்லபம் மானுஷம் தேகம், கிடைப்பதற்கு அரிதாக இருக்கின்ற இந்த மனித பிறவியை ரொம்ப கஷ்டப்பட்டு பெற்றிருக்கின்றோம். நிறைய தவம் செய்து பெற்றிருக்கிறோம். நமக்கு பகவான் நல்ல கௌமாரத்தை கொடுத்திருக்கிறார், அறிவை கொடுத்திருக்கிறார், ஆயுளை கொடுத்திருக்கிறார், ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார். இதை நான் கொண்டு போய் கிரகேஷு சக்தா, கிரகத்திடத்திலே போய் நான் பற்று வைத்துக் கொண்டேன் என்றால், அறியாமையினாலும் ஆசையினாலும் மோகத்தினாலும் கொண்டு போய் நான் பற்றுதல் வைத்தேன் என்றால் கவனக்குறைவு என்பது ஏற்பட்டு விடுகிறது. என்றால் இவைகளெல்லாம் என்னுடைய கவனத்தை சிதறடித்து, எது நான் கவனிக்காமல் இருக்க வேண்டுமோ அதில் அதிகமான கவனத்தை செலுத்தி, எதை நான் கவனம் செலுத்த வேண்டுமோ அதிலே என்னுடைய கவனம் வராமலேயே போய்விடுகிறது. நீங்கள் சிறு பிராயத்தில் பள்ளிக்கூடத்தெல்லாம் பார்த்துட்டு என்றால் நிறைய விளையாட்டுகள் கற்றுக் கொடுப்பார்கள். கவனத்திற்காக, கவனம் சிதறல்கள் வராமல் கவனத்துடன் இருக்க வேண்டுவதற்காக நிறைய விளையாட்டுகள் கற்றுக் கொடுப்பார்கள். அதுல ஒரு விளையாட்டு, ஒரு வாயால் ஒரு ஸ்பூனிலே ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு கீழே விழாமல் இங்கிருந்து அங்க போகணும். இப்ப என்னுடைய பார்வை
அதன்பால் இருக்கணும், மனம் அதன்பால் இருக்கணும், செயல் அதை நோக்கி இருக்கணும். எந்த விதமான கவனச்சிதறல்களும் இல்லாமல் இங்கிருந்து அங்கு கொண்டு போகணும். ஒருவேளை சிறிய கவனச்சிதறல்கள் வந்தால் கூட பல்லால் பிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஸ்பூன் கீழே விழுகிறது, அல்லது வாயால் பிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஸ்பூன் கீழே விழுகிறது, அல்லது அதில் இருக்கக்கூடிய பொருள் கீழே விழுகிறது. ஒரு ஸ்தூலமான பொருளையே பிடித்துக் கொள்வதற்கு நமக்கு கவனம் இல்லை. கவனச்சிதறல்கள் வந்தால் எப்படி உடனடியாக நழுவி விடுகிறதோ, சூக்ஷ்மத்துக்கும் சூக்ஷ்மமாக இருக்கின்ற இறைவனை சூக்ஷ்மமான மனதினாலே கவனத்துடன் பற்றணும்னா அப்ப எவ்வளவு கவனம் இருந்தால், கவனச்சிதறல்கள் எதுவும் இல்லாமல் எவ்வளவு கவனம் இருந்தால், எவ்வளவு பலம் உடையதாக இருந்தால், எவ்வளவு மனம் ஒருமுகப்பட்டதாக இருந்தால், எவ்வளவு மன தூய்மை இருந்தால் இதை பெற முடியும். பசித்திரு, தனித்திரு, விழித்திருன்னு சொல்றார் அல்லவா, பதவி கிடைக்குங்கிறார். அந்த இதெல்லாம் நமக்கு வர வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கையை கொண்டு போய் நான் பூர்த்தி செய்ய முடியாத ஆசையிலே கொண்டு தள்ளி, மோகத்திலே இருந்து, அஞ்ஞானத்தில், இவ்வளவு சொல்றார் 5 வயது பாலகன். பூர்த்தி செய்ய முடியாத ஆசை, மோகம், அஞ்ஞானம், அஜாக்கிரதை, வீட்டின்பால் பற்று, இவைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஜீவனுடைய 10 வருட காலத்தை வீணாக கழித்து விடுகிறது. நாங்கள் இருந்துட்டு போறோம், உங்களுக்கு என்ன வந்தது சுவாமிஜி, எங்க வாழ்க்கை இப்படித்தான், இதுல தான் நாங்கள் ரொம்ப ரொம்ப சௌக்கியமா இருக்கிறோம், ஏன் எங்களை தேவையில்லாமல் நீங்கள் பிரிக்கிறீர்கள்? உங்களுக்கு என்ன வந்தது எங்க வாழ்க்கையின் மீது? நாங்கள் இதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம், சௌலபியமாகவும் இருக்கிறோம், ஏன் எங்களை தேவையில்லாமல் பிரிக்கிறீர்கள்? ஏற்பட்டவன் என்ன செய்து கொள்ள முடியாதுன்னு சொல்றார் 5 வயது பாலகன் மற்ற பாலகனிடத்திலே. கோ கிருஹேஷு புமான் சக்தம் ஆத்மானம் அபிஜேந்திரியः ஸ்நேக பாஷைர் திருடைர் பத்தம் உத்சகேத விமோசிதும். கஹ புமான், எந்த ஒரு மனிதன், அஜிதேந்திரியஹா, இந்திரியங்களை நல்வழிப்படுத்தாமல், இந்திரியங்களை ஒழுமுகப்படுத்தாமல், இந்திரியங்களை இந்திரிய விஷய வியாபாரத்திலேயே ஈடுபடுத்தி கொண்டிருந்தானேயானால், அதோடு மட்டுமல்லாமல் கிரகேஷு சக்தஹா, வீட்டிலும் பற்று கொண்டவனாய், திருடைஹி ஸ்நேக பாஷைஹி, திருடமான பற்றுதல் என்று சொல்லக்கூடிய கயிற்றினால் கட்டப்பட்டவனை. இப்ப இவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறான்னா, முழுமையாக ஒரு மலைப்பாம்பு எப்படி ஒரு மிருகத்தை சுற்றி அதனுடைய உடம்பை முழுக்க சுற்றி கொண்டு அதை நகர விடாமல் செய்து அதனுடைய வாழ்க்கையை முடிவுற வைத்து முழுமையாக அதை விழுங்கி விடுகிறதோ, அதே போல ஒரு ஜீவனுடைய அறிவை, ஆத்மானம், ஒரு ஜீவனுடைய அறிவை வீட்டின்பால் பற்று வைத்த, பாசத்தினால் கட்டுண்ட, இந்திரியங்களை வெல்ல முடியாமல் இருக்கக்கூடிய ஜீவனுடைய புத்தியானது பலவந்தமாக கட்டப்பட்டு அவன் தன்னைத்தானே விடுவித்துக் கொள்ள முடியாத பாச கயிறிலே கட்டுப்பட்டவனாய் இருக்கின்றான். இவனை விமோசித்தும் உத்சகேத, இப்பேற்பட்ட புத்தியை விடுவிக்க எந்த சக்தி தான் முடியும்? யார்தான் இவனை விடுவிக்க முடியும்? இவன் தன்னைத்தானே விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற முயற்சி இல்லாமல்
இவனை எந்த சக்தியாலும் விடுவிக்க முடியாது. அப்போ எவ்வளவு 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 பெரிய ஒரு தடை நமக்கு நாமே ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய தடை பாருங்கள். வீணாக என்னுடைய வாழ்க்கை கழிவது மட்டுமல்லாமல் என்னை நானே பலவந்தமாக கட்டிக்கொள்கின்றேன். மேலும் சொல்லுகிறான் தன்னுடைய சக மாணவர்களிடத்திலே, கோன்வர்த திருஷ்ணா விருஜேத் பிராணேபியோபி ந ஈப்சிதः யம் கிரீநாத் யசுபிஹி பிரேஷ்டேகே தஸ்கரஹ சேவகோ வணிக். ஒருவனுக்கு ஆயுள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது 100 வருட காலம் என்றால் அதுல இவன் கையில 10 வருட காலம் தான் இருக்கு. மீது எல்லாம் எப்படி கழிந்தது என்பதை பார்த்தோம். அந்த 10 வருட காலத்தை இவன் தன்னுடைய வீட்டின்பால் கொண்ட பற்றின் காரணத்தினாலே இப்ப என்ன பண்றானா, அந்த செல்வத்தை தன் உயிரை விட மேலானதாக நினைக்கிறானாம். என்ன 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 மோகம் பாருங்கள். பிராணேபியா அப்பி இப்சிதா. இந்த மாணவன் சொல்றான், பிராணேபியா அப்பி, உயிரை காட்டிலும் பிராணனை காட்டிலும், பிராணேபியா அப்பி இப்சிதா, பிராணனை காட்டிலும் அதிகம் விரும்பப்படக்கூடியதாயது இருக்கிறது, மதிக்கப்படக்கூடியதாக அது இருக்கிறது. நான் அடைய வேண்டிய வாழ்க்கை முறை பௌருஷம் மோட்சமானது புறந்தள்ளப்பட்டு உயிரை காட்டிலும் மேலானதாக இந்த உடைமையை, செல்வத்தை இவன் தன் வாழ்க்கையின் இலக்காக கருதி அதன்பால் அர்த்த திருஷ்ணாம் க நு விசிருஜேத். அர்த்த திருஷ்ணாம், செல்வத்தின்பால் இருக்கக்கூடிய ஆசையை யாருதான் விடுவார்கள்? எவன்தான் விடுவான்? வீணாக என்னுடைய வாழ்க்கை கழிவதுதான் திண்ணமாக இருக்கின்றது. செல்வத்துக்கு பின்னாடி மனம் ஓடுகிறது, பூர்த்தி செய்துவிட முடியாத ஆசைக்கு பின்னாடி ஓடுகிறது, மோகத்துக்கு பின்னாடி ஓடுகிறது, அஞ்ஞானத்துக்கு பின்னாடி ஓடுகிறது, பாசத்துக்கு பின்னாடி மனம் ஓடுகிறது, விஷயங்களுக்கு பின்னாடி மனம் ஓடுகிறது. இதெல்லாம் சேர்ந்து இந்த ஜீவன் என்ன பண்ணுகின்றதாம்? கதம் பிரியாயா அனுகம்பிதாயா சங்கம் ரகஸ்தம் ருச்சிராஷ்ச மந்த்ரான் சுகுர்சு ஸ்நேக சித சிசூனாம் கலாக்ஷராணாம் அனுரக்த சித்தஹா. மனைவி விழுந்து விழுந்து இவனிடத்திலே பாசம் என்கின்ற பெயரிலே இவனை மோகிக்க வைக்கிறாளாம். அனுகம்பிதயாக பிரியாயாக சங்கம், தன் கூடவே இருந்து மனைவியானவள் இவனை பாசத்தினாலே கட்டுரவிக்கிறாள். அவள் சொன்ன யோஜனைகள், அவள் சொன்ன சிந்தனைகள், அதன்பால் மனமானது மயங்கி கிடைக்கிறது. பிறகு சுகுர்சு சங்கம், குழந்தையினுடைய பற்றுதல், அது மழலை சொல்லிலே பேசிய பேச்சுக்கள், அதன்பால் கொண்ட பற்று, அந்த பற்றிலே போய் மயங்கி விடுகின்ற தன்மை. செல்வத்திடத்திலே, மனைவி இடத்திலே, புத்திரேஷனா, தாரணேஷனா, வித்தேஷனா, இதுல போய் மயங்கிய மனம் எப்படித்தான் இறைவனை நோக்கி வரும்? எப்படி இதை எல்லாவற்றையும் மனமானது துறக்கும்? அதனால்தான் கீதை சொல்லுகிறது,
மம மாயா துரத்யயா, என்னுடைய மாயை, இதெல்லாம் மாயா. மாயான்னா என்னடான்னா, எது ஒன்று தோன்றவே இல்லையோ, ஆனால் தோன்றியது போல எது ஒன்று நமக்கு காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறதோ அதுதான் மாயா. உண்மையிலேயே தோற்றம் இல்லை, ஆனால் தோன்றியதை போன்ற ஒரு தோற்றம் நமக்கு தெரிகின்றது அல்லவா, அதுதான் மாயா. உதாரணம் பாருங்களேன். இந்த பொருளை உங்கள்கிட்ட காட்டுறேன், இது என்ன அப்படின்னு நம்ம கேட்டோன்னா என்ன சொல்லுவோம்? காகிதம்னு சொல்லுவோம். இது தோன்றியதா அப்படின்னு கேட்டா, காகிதம்னு சொன்னா இது தோன்றியதா அப்படின்னு கேட்டா, ஆமாம் தோன்றி தானே இருக்கு, காகிதம் தானே இது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ இது சரியான அறிவா அப்படின்னு கேட்டா, இது மித்யா ஞானம்னு பெயர். இது சரியான அறிவாக நம்மால் பார்க்கப்படாததுனால இந்த பொருளை பார்த்து நான் மோகிக்கிறேன், இது தோன்றியதாக நினைக்கிறேன். இப்ப நான் இதை ஆராய்ச்சி செய்து கொண்டே போனேன்னு வச்சுப்போம், கடைசியில் எங்க போய் நான் நிற்பேன்? பிரம்மன்ட்ட போய் நிற்பேன். இதனுடைய ஆராய்ச்சிட்ட போனா தோன்றாத பிரம்மனிடத்திலே போய் இந்த வஸ்துவானது என்னை கொண்டு சேர்க்கிறது. அப்ப எது ஒன்று தோன்றவே இல்லையோ, ஆனால் தோன்றியதாக எது ஒன்று எனக்கு வெளிப்பட்டு தெரிகிறதோ அதுக்கு பெயர் மித்யா, கற்பனை. தோன்றியதாக தெரிகின்ற ஒரு பாவம். அப்போது தோன்றியதாக ஒன்று நான் நினைக்கும் போதுதான் என்ன பண்றேன்? அதிடத்திலே போய் நான் மோகம் கொள்ள ஆரம்பிக்கின்றேன், பற்று கொள்ள ஆரம்பிக்கின்றேன், ஆசைப்பட ஆரம்பிக்கின்றேன், பாசத்தை காட்ட ஆரம்பிக்கின்றேன். அது என்ன ஆகிறது? இல்லாத பொருள் இருப்பதாக நான் பாவித்ததனால அந்த எண்ணம் தான் எனக்கு பெரிய கட்டுதலாக தடையாக இருக்கே தவிர, அறிவு கொண்டு நான் பார்த்து விட்டேன் என்றால் அந்த பொருளில் இருக்கக்கூடிய அந்த தவறான புரிதல் போய்விடுகிறது. அப்ப என்ன ஆகும்? அந்த பொருள் அந்த பொருளாகவே இருக்கு, நான் அந்த பொருளிடத்திலே எந்த அத்தியாசத்தையும் செய்யவில்லை, எந்த ஒரு கற்பனையான தோற்றத்தையும் ஏற்றி பார்க்கவில்லை. இப்ப நாம் ஒவ்வொரு பொருளிடத்திலும் ஒரு கற்பனையான ஒரு தோற்றத்தை ஏற்றி பார்க்கிறோமே, அதுதான் மித்யா மாயா. மனைவியோ குழந்தையோ செல்வமோ இருப்பதாக தோன்றி இருப்பதாக நாம் நினைக்கிறோம், அதுதான் தனக்கு இன்பமாக நாம் நினைக்கிறோம், அதுதான் தன்னுடைய சோகத்தை போக்கும் நினைக்கிறோம். அந்த எண்ணம் தான் ஒரு பெரிய தடையாக இறைவனை அடைவதற்கு, இறைவனை நான் நினைக்காமல் இருப்பதற்கு, இறைவனை என்னுடைய வாழ்க்கையிலே இலக்காக நான் கொள்ளாமல் இருப்பதற்கு காரணம் யாரானா இந்த தவறான புரிதல். இதை இந்த 5 வயதிலேயே நீங்கள் புரிந்து கொண்டு விட்டால் உங்களுடைய மனம் இந்த உலக மோகத்திலிருந்து விடுபட்டு இறைவனை நோக்கி வரும். இல்லை என்று சொன்னால் மீண்டும் மீண்டும் நீங்கள் ஒவ்வொரு பொருளிடத்திலும் போய் பற்று கொண்டு மோகம் கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை வீணாக கழித்து விடுவீர்கள். ஒவ்வொரு உறவாக உங்களை தேடி வந்து இன்னும் மயக்கும். நிச்சயமாக உங்களால் அதிலிருந்து விடுபடுவதற்கு முடியவே முடியாது.
அதனால தான் இப்பேற்பட்ட ஜீவன் தான் அடைய வேண்டிய பொருளை அடையாமல் தன்னை நோக்கி வரக்கூடிய பொருளை, தானாக தன்னுடைய கர்மவினைக்கு ஏற்ப தன்னை நோக்கி வரக்கூடிய பொருளை நோக்கி வீணாக அறிவை செலுத்தி தன் வாழ்க்கையை வீணாக தனக்குத்தானே பலி கொடுத்து கொள்கின்றான். என்ன சொல்வது வேண? ஆமா, நாம யாரையோ குறை சொல்லணும். அதுக்கப்புறம் இவர்கள் என்னுடைய வாழ்க்கையை வீணடித்து விட்டார்கள், இவர்களால் தான் என் வாழ்க்கை வீணானது. யாரும் காரணம் அல்ல என்னுடைய வாழ்க்கை வீணானதுக்கு. எப்பொழுது நமக்கு இதன்பால் பற்று வந்து விட்டதோ அப்பொழுது நம்மால் சும்மா இருக்க முடியாது. எல்லா கர்மத்திடத்திலும் பற்று வைத்தாக வேண்டும். எல்லா கர்மத்தினுடைய பலனிலும் பற்று வைத்தாக வேண்டும். அதை அனுபவித்தாக வேண்டும். அதை அனுபவிப்பதற்காக மீண்டும் மீண்டும் கர்மத்தை செய்தாக வேண்டும். மீண்டும் மீண்டும் பிறப்பு இறப்பு எடுத்தாக வேண்டும். இந்த சுழற்சியிலிருந்து நம்மால் விடுபடவே முடியாது. அப்போ புனரப்பி ஜனனம், புனரப்பி மரணம், மீண்டும் பிறப்பு, மீண்டும் இறப்பு, இதற்கு முடிவு என்பதே கிடையாதப்பா. ஆகையினாலே விழித்துக் கொள்ளுங்கள். இதை சொல்லிவிட்டு 5 வயது பாலகன் ஒரு பெரிய லிஸ்டே கொடுக்கிறான். எப்படி குடும்பத்திலே போய் ஒரு ஜீவன் மாட்டிக்கொண்டு எப்படியெல்லாம் பரிதவிக்கின்றது, தன்னை யாராவது உத்தாரணம் செய்து விட மாட்டார்களா என்று கையையும் கொடுக்காமல் மனதையும் கொடுக்காமல் பிரயத்தனமும் இல்லாமல் தனக்குத்தானே ஒரு கூட்டை கட்டிக்கொண்டு, சிலந்து எப்படி தனக்குத்தானே ஒரு வலையை பின்னிக்கொள்ளுமோ அதே போல தனக்குத்தானே ஒரு மோக வலையை பின்னிக்கொண்டு, கர்ம வலையை பின்னிக்கொண்டு, ஆசை வலையை பின்னிக்கொண்டு, மோக வலையை பின்னிக்கொண்டு, பாச வலையை பின்னிக்கொண்டு, அதிலிருந்து வெளியிலே யாரா தன்னை காப்பாற்றி விட மாட்டார்களா? சரி, ஒருவேளை நான் காப்பாற்றி விடுகிறேன், வருகிறாயா என்று கூட்டால் அதற்கும் வர தயாராக இல்லை. நான் இங்கிருந்து எங்கே வருவேன்? இந்த வாழ்க்கை முறையை விட்டு எங்கே வருவேன்? இதெல்லாம் விட்டு விட்டு வான்னு வேற கூப்பிடுகிறீர்களே, எப்படி நான் வருவேன்? சரி, இப்ப இங்கே இருந்து கொண்டா சௌக்கியமாறு அழாதே புலம்பாதே, அதுவும் முடியாது. சரி, இறைவனையாவது இருக்கக்கூடிய இடத்துல நினையேன், அதுதான் முடியவே இல்லை எங்களால். இறைவனை மட்டும் நினைக்க முடியவில்லை, மற்ற எல்லாவற்றையும் எங்களால் நினைக்க முடிகின்றது. இதனுடைய வெளிப்பாடு என்னடான்னா, இப்பேற்பட்ட மனிதர்கள் வித்வான் பீதம் தனுஜா குடும்பம் புஷ்ணன் ஸ்வலோகாயன கல்பதேவை யஹா ஸ்வீய பாரக்ய விபின்ன பாவஹா தம பிரபத்யேத யதா விமூடஹா. ஏ அசுர நண்பர்களே, குடும்பம் புஷ்ணம், குடும்பத்தை போஷாக்கு செய்து கொண்டு வாழக்கூடிய, குடும்பத்தை காப்பாற்றி கொண்டு வரக்கூடிய ஜீவராசிகள். இது சொன்னோடனே பின்னாடியே ஒரு வார்த்தையை போடுறான் அந்த பையன். குடும்பம் புஷ்ணன், குடும்பத்திலேயே உழன்று கொண்டிருக்கக்கூடிய, குடும்ப வாழ்க்கை முறையே மேலானது, அதை விட மேலான சுகம் ஒன்று இல்லை என்று அதையே ரட்சித்து கொண்டு வரக்கூடிய ஜீவராசிகள் ஸ்வலோகாய ந கல்பதே. தன்னுடைய வாழ்க்கை ஒன்று இருக்கிறது, தான் அடைய வேண்டிய உத்தமமான வாழ்க்கை ஒன்று இருக்கிறது. அந்த ஸ்வலோகாய, தன்னுடைய லோகத்தை, தன்னுடைய ஆத்ம லோகத்தை அடைய வேண்டும், அதற்குத்தான் தான் வந்திருக்கிறேன் என்கின்ற அந்த எண்ணம் இல்லாதவர்களாய் ஸ்வலோகாய ந கல்பதே, அதற்கு இவர்கள் எவ்வகையிலும் அருகதையற்றவர்களாய் வீணாக தன்னுடைய வாழ்க்கையை கழிக்கிறார்கள். தன்னுடைய வாழ்க்கையை வாழ வருகின்ற நேரத்திலே இவர்களுக்கு கல்பிதம் இல்லாமல் போய்விடுகிறது. சிந்திக்க கல்பிதம் என்றால் அறிவு. தன்னுடைய வாழ்க்கை
தனக்கு என்று வருகின்ற நேரத்திலே அதை பற்றின அறிவோ, அதை நாட வேண்டும் சொல்லக்கூடிய எண்ணமோ, அதை அதை நாடி அதை புரிந்து கொள்ளக்கூடிய சக்தியோ அறிவிலே இல்லாமல் போய் மூட வாழ்க்கையை வாழ்க. விமூடஹா, மூடனை போல என்னுடைய வாழ்க்கை கழிக்கிறது. பாருங்கள், எவ்வளவு பெரிய வாழ்க்கை இழப்பு. அறிவு முழுமையா போயாச்சு. ஸ்வலோகாயே, தன்னுடைய லோகத்தை, ஆத்ம லோகத்தை அறிய வேண்டும், அடைய வேண்டும், அதுக்கு தன்னை முழுமையா தயார்படுத்த வேண்டும் என்ற அந்த எந்த அடிப்படை சிந்தனையும் இல்லாமல், ஒருவேளை அதை அடைவதற்கு உண்டான அறிவை கொடுத்தால் கூட அதை வாங்கிக் கொள்வதற்கு அருகதை இல்லாமல், புரிந்து கொள்ள முடியாமல் புத்தி முழுமையாக மழுங்கி போய்விட்டது. ஒரு வீட்டுக்கு பிக்ஷாக்கு அழைத்திருந்தார்கள், போயிருந்தேன். பிக்ஷா முடிந்ததுக்கு பிறகு நிறைய பார்ப்பதற்கு நிறைய மக்கள் வந்திருந்தார்கள். அதுல ஒரு சில பேர் கேள்வி கேட்டார்கள். அதுல ஒரு கேள்வி என்னவென்றால், நான் ஆலயத்துக்கு போகிறேன், தினந்தோறும் ஆலயத்துக்கு போகிறேன், வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் என்னை பெரும் தடுக்கிறார்கள். வீட்டு பொறுப்பெல்லாம் விட்டு விட்டு ஆலயத்துக்கு போகிறேன்னு சொல்கிறாயே, எல்லோரும் என்னை தடுக்கிறார்கள். கணவன் என்னை தடுக்கிறார், மனைவி என்னை, அம்மா என்னை தடுக்கிறார், மாமியார் என்னை தடுக்கிறார், பையன் என்னை வஞ்சிக்கின்றான், சத்தம் போடுகின்றான். இப்போ நான் கோயிலுக்கெல்லாம் போகக்கூடாதா, ஆலயத்துக்கெல்லாம் போகக்கூடாதா? அவனுக்காகத்தானே நான் போய் பிரார்த்தனை செய்ய போகிறேன். இது தப்பா? அப்ப நான் சொன்னேன், கோயிலுக்கெல்லாம் போக வேண்டாம், இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. இறைவன் உனக்குள்ளேயே இருக்கான், இமைப்பொழுதும் உன்னோடையே இருக்கிறான். அதனால இறைவனை உனக்குள்ளேயே தேடி உன்னோடையே இறைன், அந்த இறைவனோடையே இறைன். எதற்காக வெளியில போகணும், எதற்காக கோயிலுக்கு போகணும்? கோயிலுக்கு போனாதான் அவர்கள் நிந்திக்கிறார்கள், சத்தம் ஓடுகிறார்கள். கோயிலுக்கே போக வேண்டாம், இறைவனை உனக்குள்ளேயே தேடின். நான் சொன்னது 100% உள்ள போல புரியவே இல்லை என்பதனுடைய வெளிப்பாடு. திரும்ப திரும்ப அதே கேள்வி வந்து கொண்டே இருந்தது. நான் அதை உள்ளுக்குள்ளே புரிய வைப்பதற்கு எனக்கு சக்தி இல்லாமல் போய்விட்டது. இதை பார்த்து கொண்டிருந்த இன்னொரு ஜீவன் கேட்கிறது, நான் கோயிலுக்கு போய் சேவா பண்ணலாமா கூடாதான்? என்ன சொல்லுவது? எதற்காக நான் வாழ வந்தேனோ, எதை நோக்கி நான் வாழ வந்தேனோ, என்னை ஸ்வலோகாய, என்னுடைய லோகம் என்ன, என்னுடைய ஆத்மஸ்வரூபம் என்ன, அதை நான் அடையாமல், அதை நோக்கி என்னுடைய பிரயாணம் இல்லாமல், அதை புரிந்து கொள்வதற்கு சக்தி இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையை நான் வீணாக ஏதோ ஒன்றுக்கு என்னுடைய சுயநலத்தினாலும் அகங்காரத்தினாலும் பற்றுதலினாலும் நேரத்தை விரயம் செய்வதற்காகவும் சூழ்நிலையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காகவும் விருப்பு வெறுப்பை வெளியிலே போய் காட்டுவதற்காகவும் என்னுடைய செயல்பாடுகளை நான் காமித்து விட்டு அதற்கு நான் பெயர் கொடுத்துக்கிறேன். நான் இறை தொண்டாற்றுகின்றோமே, நல்ல காரியம் தான் நாங்கள் செய்கின்றோம். உண்மையிலேயே நாம் நல்ல காரியம் ஏதாவது செய்வதாக இருந்தால் நம்மை அறிவதுதான் உண்மையான நல்ல காரியம். நம்மை அறிவதை விட்டுவிட்டு மற்ற எந்த காரியமும்
நமக்கு பிரயோஜனம் இல்லை, மற்றவர்களுக்கு வேணா அது பிரயோஜனமா இருக்கலாம். நமக்கு எவ்வகையிலும் அது பிரயோஜனப்படாது. சக்தி விரயம், ஆயு விரயம், கால விரயம், எல்லாம் விரயம்தான். அப்ப இந்த ஜீவன் குடும்பத்தை ரட்சிக்கிறேன் என்கின்ற நிலையிலே இருந்து கொண்டு ஸ்வலோகாய ந கல்பதே, தன்னுடைய ஆத்மலோபத்திற்கு உண்டான அறிவை அடைவதிலே இவனுக்கு சக்தி இல்லாமல் போய்விடுகின்றது. அறிவனுடைய ஸ்வரூபம், அறிவனுடைய உண்மையான தன்மை அபேத நிலை. அதுதான் அறிவனுடைய தன்மை. அந்த அபேத நிலை வருவதற்காகத்தான் நான் கல்வியை கற்கணும். நான் வேறு, இறைவன் வேறு, நான் வேறு, உலகம் வேறு, நான் வேறு, மற்ற ஜீவராசிகள் வேறு, இறைவன் வேறு, உலகம் வேறு, ஜீவராசிகள் வேறு, ஜீவராசிகள் வேறு என்று இந்த பேதபாவங்கள் எல்லாம் போவதற்காகத்தான் நான் கல்வியை கற்கணும். பேதபாவம் இருக்கின்ற வரை நான் எவ்வளவு கவனமாக சாஸ்திரத்தை கற்க வேண்டும், எவ்வளவு கவனமாக நான் இறைவனிடத்திலே பக்தி கொள்ள வேண்டும். இவ்வளவு பேதபாவத்தை வைத்துக்கொண்டு என்னுடையது, மற்றவர்களுடையது, நான், எனது என்கின்ற இந்த பாவம் எல்லாம் இருக்கிற வரை பக்தி வருமா என்றால் வராது, ஞானம் வருமா என்றால் வராது. இங்க சொல்கிறான் இந்த 5 வயது பாலகன், இவ்வாறு பேதபாவம் உடையவனாய் ஸ்வீயஹா பராக்யஹா, தான் வேறு மற்றவர்கள் வேறு என்று சொல்லக்கூடிய புத்தி, விபின்ன பாவஹா, பின்ன பாவம், விசேஷமாக வேறுபாடு கொண்ட அந்த பின்ன பாவத்தினாலே இவ்வளவு பேத பாவங்களை அறிந்திருக்கக்கூடிய இத்தம் வித்வானபி, இதெல்லாம் அறிந்தும் கூட விமூடஹா யதா தமஹா பிரபத்யேதே, விமூடன் அஞ்ஞானத்திலேயே உழன்று கொண்டு அகங்காரத்தையே அடைகின்றான். இவன் இறைவனை நோக்கி வருவது இல்லை, இறைவனை நாடுவதும் இல்லை. ஆகையினாலே இவன் சொல்றான், தன்னுடைய உபதேசத்தை மெதுவாக நிறைவு செய்யக்கூடிய இடத்துக்கு வருகிறான். நஹா அச்சுதம் பிரேணயதோ பஹ்வாயாசோ சுராத்மஜாஹ ஆத்மத்வாத் சர்வபூதானாம் சித்தத்வாத் இக சர்வதஹ. அசுர குழந்தைகளே, அசுர ஆத்மஜாஹா, அசுரர்களுக்கு பிறந்த குழந்தைகளே, சர்வபூதானாம் ஆத்மத்வாத், நீங்கள் தேட வேண்டிய பொருள் உங்களிடத்திலேயே இருக்கிறது. யார் அந்த அந்த பொருள்? எங்கே இருக்கு அந்த பொருள்? சர்வபூதானாம் ஆத்மத்வாத், எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் ஆத்மஸ்வரூபமாக இருக்கிறார். ஆத்மத்வாத், அந்தராத்மாவாக, அந்தர்யாமியாக இருக்கிறார். வேற எங்கேயும் போய் தேட வேண்டாம். உங்களுக்குள்ளேயே உங்களுடைய சுரூபமாகவே அவர் இருக்கிறார். பின் எதுக்கு நாங்கள் ஆலயத்துக்கு போகணும்? என்னை பார்ப்பதற்காக, வேற ஒன்னுத்துக்கும் இல்லை. என்னை நான் அங்கே போய் உறுதி செய்து கொள்வதற்காக போகிறேன். கண்ணாடியில போய் என்னை பார்ப்பதை போல ஆலயத்துக்கு நான் போவதனுடைய நோக்கம் என்னை பார்ப்பதற்காக போகிறேன். சாஸ்திரத்தை படிப்பதனுடைய நோக்கம் என்னை பார்ப்பதற்காக போகிறேன். குருவை பார்க்க போவதனுடைய நோக்கம் என்னை பார்ப்பதற்காக போகிறேன். ஆத்ம தர்சனம், என்னை எனக்கு காமித்தல், என்னை பார்த்தல். இப்போ குருவிடத்திலே நான் போனால், இறைவனிடத்திலே நான் போனால், சாஸ்திரத்திடத்திலே போனால் அது என்னை காமித்து கொடுக்கிறது. என்னை நான் பார்க்காத வரை, என்னை நான்
உணராத வரை நான் விமூடகா, நான் மூடன்தான். அப்போ இங்க என்ன சொல்றார்? 5 வயது பாலகன் பிரகலாதன் தன்னுடைய சக மாணவர்களிடத்திலே சர்வபூதானாம் ஆத்மத்வா, எல்லா ஜீவராசிகளுக்கு உள்ளும் அந்தர்யாமியாக அந்த பரமாத்மா இருக்கார். எங்களுக்கு தெரியவே இல்லையே சுவாமிஜி, நீங்க ஏதோ சொல்லுகிறீர்கள் இருக்கார் இருக்காருன்னு, எங்களுக்கு கொஞ்சம் கூட தெரியவே இல்லையே. என்றைக்காவது ஒரு நாள் வெளிப்பட்டு நான் இருக்கிறேன்னு பார்த்துக்கோன்னு சொல்லணும் இல்லையா? எங்களுக்கு ஒரு நாள் கூட அவர் காட்சி கொடுக்க மாட்டேங்கிறாரே. நாங்களும் போய் தேடிண்டே இருக்கோம். ஒரு நாள் கூட எங்களுக்கு உள்ளே அவர் காணவே இல்லையே. நாம் எப்பொழுதுமே என்ன பண்றோம் என்றால் ஊனக்கண்ணை கொண்டே தேடின்னு இருக்கோம். ஊனக்கண்ணா இந்த கண், இந்த கண்களை கொண்டு தேடினால் இறைவன் இருந்தும் கிடைக்க மாட்டார், இருந்தும் தெரிய மாட்டார். சரி, மனக்கண் கொண்டு தேடினால் கிடைப்பாரா? அதுவும் கிடைக்க மாட்டார். ஏன்னா மனக்கண்ணில் நம்முடைய மனதிலே அஞ்ஞானம் தான் இருக்கிறது, வாசனைகள் தான் இருக்கிறது, அகங்காரம் தான் இருக்கிறது, விருப்பு வெறுப்பு தான் இருக்கிறது. அந்த கண் கொண்டு தேடினால் மனதிலே நாராயணனை பார்க்கலாமான்னா பார்க்க முடியாது. நாராயணன் அங்கதான் இருக்கார், ஆனா அவர் பார்க்க முடியாது. ஆனால் தான் துருவனுக்கு பரமாத்மா காட்சி கொடுத்தும் கூட அவனுக்கு ஏன் பரமாத்மாவுடைய சொரூபத்தை உணர முடியவில்லை என்றால் தன்னிடத்திலே அவனால் உணர முடியாத காரணத்தினால். நம்ம இதெல்லாம் பார்த்தோம் ஏற்கனவே. அவனுடைய மனதிலே ஊனக்கண்ணால் நாராயணனை பார்க்கிறான், ஆனால் மனக்கண்ணால் அவனால் பார்க்க முடியாமல் போனது காரணம் அகங்காரம், விருப்பு வெறுப்பு, மோகம், சோகம், அஞ்ஞானம். இதெல்லாம் உண்மையான பரமாத்மாவுடைய சொரூபமானது தன்னிடத்திலே உணரப்படாதனாலே வெளியிலே ஒரு காட்சி பொருளாக தெரிகிறது. எப்படி நாம் ராமாயணத்திலே நடிக்கக்கூடிய ஒருவன் ராமருடைய அந்த கதாபாத்திரத்தை போட்டுக்கொண்டு வந்தால் எப்படி நாம் ஒரு நடிகனாக பார்ப்போமோ, உண்மையான ராமனாக நமக்கு தெரியாதோ, நாம் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோமோ. எவ்வளவு அழகா ராமர் வேடம் போட்டு வந்திருக்காரு பாருன்னு சொல்றோம். எவ்வளவு அழகா ராமர் மாதிரியே தத்துருவமா பேசுறார் பார், நடிக்கிறார் பாருன்னு சொல்றோம். ஆனால் நாம் ராமனாகவே பார்க்கிறோமா என்றால் இல்லை. அதே போல இறைவன் நேரடியாக நம் முன்னாடி வந்தாலும், நான் தான் பரமாத்மான்னு சொன்னாலும் நம்மால் உணர முடியாமல் இருப்பதற்கு காரணம் ஊனக்கண்ணும் மனக்கண்ணும் அசுத்தமாக இருக்கின்ற காரணத்தினாலே, தகுதி இல்லாமல் இருக்கின்ற காரணத்தினாலே, அறிவு இல்லாமல் இருக்கின்ற காரணத்தினாலே. அப்போ எனக்கு தேவைப்படக்கூடிய கண் சாஸ்திர ஞானம், சாஸ்திர கண், சாஸ்திர சக்ஷு. சாஸ்திரத்தினுடைய கண் கொண்டு பார்த்தால், குருவினுடைய கண் கொண்டு பார்த்தால் பரமாத்மா எனக்குள்ளே எப்பொழுதுமே இருப்பதை என்னால் உணர முடியும். பாருங்கள், எவ்வளவு அனுபவ ஞானம் இருந்தால் மாணிக்கவாசக பெருந்தகை சொல்லுவார், இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான். ரொம்ப முக்கியமான வார்த்தை, நீங்காதான். இமைப்பொழுதும் நம்மை விட்டு நீங்குவதே இல்லையாம். நம்மை விட்டு நீங்கினா என்ன ஆகும் நினைச்சு பாருங்கள். நான் ஒரு மணி நேரம் உங்களை விட்டு நீங்கி போகிறேன்
அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? கடலை விட்டு மீனானது நீங்கினால் எவ்வளவு பரிதவிக்கின்றதோ மீண்டும் கடலுக்குள்ளே வருவதற்கு. அதே போல நம்மை விட்டு இறைவன் கொஞ்சம் நீங்கிட்டா அழைச்சிப்போம். கொஞ்ச நேரம் நான் வெளியில போயிட்டு வரேன், உன்னுடன் இருந்து எனக்கு போர் அடித்து விட்டது. நாம் அப்படித்தானே பண்றோம். வீட்டில் இருந்து போர் அடித்து விட்டது, இந்த மூஞ்சியை பார்த்து போர் அடித்து விட்டது, இந்த 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 குடும்ப வட்டத்தை விட்டு போர் அடித்து விட்டது, அதனால கொஞ்சம் வெளியில போய் நான் மேய்ஞ்சிட்டு வரேன்னு போறோம் அல்லவா? அதே போல இறைவனும் நம்மளை விட்டு எனக்கு போர் அடித்து விட்டது, உன்னோட நான் 50 வருட காலம் இருந்து விட்டேன், நான் ஒரு 5 நாள் ஓய்வு எடுத்துக் கொள்கிறேன்னு சொன்னா என்ன ஆகும்? நினைச்சு பாருங்க. எவ்வளவு பெரிய காருண்யம். நாம வேண்டான்னு சொன்னாலும் அவர் நம்மளை விட்டு போறதில்லை, நாம விரும்பினாலும் அவர் நமக்கு நம்முடைய உண்மையான சொரூபத்தை நம்முடைய தகுதி இல்லாமல் காட்டுவது இல்லை. நம்மை விட்டு நீங்காமல் நம்முடையே இருக்கார். எனக்கு தெரியலையே, அது நம்முடைய கருவி கரணத்தினுடைய குறைபாடு, காரிய கரணத்தினுடைய குறைபாடு. இறைவன் இருந்தும் பரமாத்மா இருந்தும் நம்மிடத்திலே அதை நாம் உணராததனாலே வெளியிலும் நம்மால் பார்க்க முடியவில்லை. தன்னிடத்திலே இறைவனை பார்க்கக்கூடிய ஒருவனுக்கு எங்கும் இறைவனை பார்க்க முடியும். தன்னிடத்திலே இறைவனை பார்க்க முடியாதவனுக்கு எங்கும் இறைவன் நிறைந்திருந்தாலும் பார்ப்பது கடினம், பார்க்க முடியாது. என்னுள்ளே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்டேன், என்னுள்ளே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்ட பின் என்னுள்ளே இருந்த ஒன்றை யாவர் காண வல்லிரேல், என்னுள்ளே இருந்திருந்து யான் உணர்ந்து கொண்டேனே. சர்வபூதானாம் ஆத்மத்வாத். அப்பா, நீ எங்கேயோ தேடுகிறாய், எங்கேயும் நீ தேட வேண்டாம், உன்னோட வாழ்க்கையை வீணாக விரயம் செய்ய வேண்டாம். உன்னுடனேயே அந்தராத்மாவாக இருக்கின்ற அந்த இறைவனோடையே வாழ். எவ்வளவு சுலபம் பாருங்கள். என் அந்தராத்மாவுடையே நான் இருக்கிறேன், வெளியில ஏதாவது வேலை இருந்தால் செஞ்சுக்கிறேன், அதுக்கு நாம் ஒரு பேர் கொடுத்துக்கிறோம், கடமைன்னு வச்சு. புத்திரனுக்கு பண்ணணும், புத்திரிக்கு பண்ணணும், பாரியாவுக்கு பண்ணணும், பத்னிக்கு பண்ணணும், பெரியவங்களுக்கு பண்ணிட்டு போ, யாரும் உன்னை பண்ண வேண்டாம். ஆனால் நான் யாரோட வாழ்றேன்? சர்வபூதானாம் ஆத்மத்வாத். எனக்குள்ளே இருக்கின்ற அந்த பரமாத்மாவுடன் நான் வாழ்கிறேன். அப்படி வாழ முடியாமல் போனதுக்கு காரணம் என்ன? எனக்குள்ளே இருக்கின்ற அந்த இறைவனை நான் தெரிந்து கொள்ளாமல் போனது காரணம் என்ன? முன்னாடி பாடல்களில் வரிசையா ஒரு பட்டியல் கொடுத்தான் அல்லவா? கவனக்குறைவு, மோகம், சோகம், தீர்க்க முடியாத ஆசை, என்ன இந்திரியங்கள், மனது அமைதி இல்லா தன்மை, பற்றுதல், குடும்ப பாரம், மோகம், அஞ்ஞானம், இதெல்லாம் எனக்குள்ளே ஆத்மா இருந்தாலும் அதை என்னால் அறிய முடியவில்லை. இரண்டாவது, சர்வபூதானாம் ஆத்மத்வாத். 5 வயது குழந்தை பேசுகிறது, ஞாபகித்துக் கொள்ளுங்கள். எவ்வளவு பெரிய பாரம்பரியத்திலே நாம் வந்திருக்கிறோம், எவ்வளவு பெரிய ஞான சொரூபம் உடைய இந்த சனாதன தர்மத்திலே நாம் பிறந்திருக்கிறோம். நினைத்து பாருங்கள். இந்த 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 மதத்துல என்ன இருக்கிறது என்று கேட்கக்கூடிய ஜீவனுக்கு அங்கே போனால் எல்லாம் கிடைக்கும் என்று சொன்னால், அங்குதான் எல்லாம் கிடைக்கிறது, இங்கே ஒன்றுமே இல்லை என்று சொல்லி போகின்ற ஜீவனுக்கு இவ்வளவு பெரிய ஞான களஞ்சியம் என்னுடைய சனாதன தர்மத்தில் இருக்கிறது. என்ன இல்லை இங்கே?
ரெண்டாவது ரொம்ப முக்கியமான செய்தியை சொல்றான் பாருங்கள். எவ்வளவு கற்று உணர்ந்திருந்தால் இந்த வார்த்தையை சொல்ல முடியும். சர்வபூதானாம் ஆத்மத்வாத். ஓகே, அது அடைய வேண்டிய பொருளா? எல்லா ஜீவராசிகளிடத்திலும் ஆத்மாவா இருக்கார், சரி. அப்ப நான் அவர் போய் அடையணுமா? நான் இங்கேருந்து கஷ்டப்பட்டு கைலாயத்தை அடைந்தேன். அதே போல இறைவன் அடைய வேண்டிய பொருளா? கர்மத்தினால் அடைய வேண்டிய பொருளா? நிறைய கர்மத்தை செஞ்சு விதவிதமான பூஜைகள் புனஸ்காரங்கள் செய்து நிறைய ஸ்லோகங்கள் நாம் சொல்லி இறைவனை அடைய வேண்டிய பொருளா என்றால் இந்த குழந்தை சொல்கிறது சர்வதா சித்தத்வாத். ரொம்ப முக்கியமான சொல், இரண்டாவது பயன்படுத்தக்கூடிய சொல் சித்தத்வாத். ஆத்மத்வாத் சர்வபூதானாம், ஆத்மத்வாத் சர்வபூதானாம் சித்தத்வாத். அது சித்த பொருள், சித்த வஸ்து, அது சாத்திய வஸ்து அல்ல. அது என்னது? சித்த வஸ்து, சாத்திய வஸ்து. சாத்திய வஸ்து என்றால் என்னிடம் இல்லை, அது வேறெங்கோ இருக்கிறது, அதை நான் முயற்சி எடுத்து அடைய வேண்டும். அல்லது என்னிடம் இல்லை, அதை நான் உற்பத்தி செய்து அடையணும். அல்லது என்னிடம் ஒன்று இருக்கிறது, அதை நான் முயற்சி செஞ்சு நல்லதாக மாற்றணும். அல்லது என்னிடம் ஒன்று இருக்கிறது, அதை நான் வேறொன்றாக மாற்றுவதற்கு வேலை செய்து நான் அதை அடையணும். அப்படி இறைவன் கர்மத்தினாலே அடைய வேண்டியதா என்றால் அது சாத்திய வஸ்து அல்ல. அதனால தான் உபநிஷதம் சொல்லுகிறது அது சாத்திய வஸ்து அல்ல, அது சித்த வஸ்து. ஆப்ய உத்பாத்ய சம்ஸ்காரிய விகாரிய, இந்த நான்கையும் கொண்டு ஒன்றை அடைதல் என்று வரும்போது சாத்திய வஸ்து, ஒன்றை நான் இல்லாத ஒன்றை அடைகிறேன் என்றால் இந்த 4 வழிமுறைகளை பின்பற்றணும். ஆப்பிய என்றால் அடைதல். என்னிடம் இல்லை, அது மற்றொரு இடத்திலே இருக்கிறது அல்லது மற்றொரு நாட்டிலே இருக்கிறது, அதை நான் கொண்டு வருவதற்கு நான் எடுக்கக்கூடிய முயற்சி, அப்போ அது சாத்தியம், அடைந்தேன்னு சொல்றோம். முயற்சியினால் அடைந்தேன். என்னிடம் இல்லாதது என்னால் முயற்சி எடுத்து பெறப்பட்டது. பரமாத்மா என்னிடம் இல்லை, அவர் கைலாயத்திலே இருந்தார் அல்லது ஆலயத்திலே இருந்தார் அல்லது வைகுண்டத்திலே இருந்தார், அவரை நான் முயற்சி எடுத்து அடைந்தேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் எங்கேயோ ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்கார். அவர் சர்வபூதானாம் ஆத்மத்வாத், அப்ப அடிபட்டு போயிரும். எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் ஆத்மாவா இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கைலாயத்தில் மட்டும்தான் இருக்கார், வைகுண்டத்தில் மட்டும்தான் இருக்கார், அவர் வந்து மனுஷனத்துல இல்லை அப்படின்னு சொன்னா அப்போ அவருக்கு சர்வகதம் என்று சொல்லக்கூடிய இந்த லட்சணம் பொருந்தாமல் போய்விடுகிறது. எங்கும் வியாபித்திருக்கக்கூடியவர், எங்கும் நிறைந்தவர்ங்கிற லட்சணம் பொருந்தாமல் போய்விடும். அப்போ நான் அவரை செயலினால் அடைகிறேன் அப்படின்னா அடைந்து முடிக்கின்ற வரை அவர் இல்லாத பொருள். செயலினால் அடைந்தேன் என்றால் அப்போ ஒரு காலத்துக்கு உட்பட்டு வந்து விடுகிறார், இடத்துக்கு உட்பட்டு வந்து விடுகிறார், ஒரு பொருளுக்கு உட்பட்டு வந்து விடுகிறார். கால தேச வஸ்துவுக்கு உட்பட்டு ஒரு பொருள் வந்துருத்துன்னா அது நிச்சயமாக அழிந்து ஆக வேண்டும். அப்ப நான் முயற்சி எடுத்தும் அடைந்த பொருள் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே என்னை விட்டு நீங்கியாக வேண்டும், நானும் அதை விட்டு நீங்கியாக வேண்டும். அதனால தான் துருவனுக்கு காலத்துக்கு உட்பட்டு பரமாத்மா வந்தார். அவன் பொருளா பார்த்ததுனால வந்தார். அவன் எங்கும் இருக்கக்கூடிய பரமாத்மாவாக அவன் பார்த்திருந்தானே ஆனால் அவன் ஓடியே போயிருப்பான்.
ராஜ்யத்தை விட்டுட்டு அந்த அந்த 5 வயதுல ஓடியே போயிருப்பான் பரமாத்மாவுடனே. ஆனா அவனால் போக முடியாமல் மீண்டும் ராஜ்யத்துக்குள்ளே வந்து ராஜ்ய பரிபாலனம் பல வருட காலங்கள் செஞ்சு இன்னும் நிறைய கர்ம வினைகள்லாம் சேர்த்து கொண்டு இன்னும் வெறுப்போட வாழ்ந்ததுக்கு காரணம் அவனால் பகவானை ஒரு வஸ்துவாக அடைய முடிந்ததை தவிர சித்த வஸ்துவாக அவனால் பார்க்க முடியவில்லை. அது அடைய வேண்டிய பொருள் அல்ல, அது ஏற்கனவே இருக்க வேண்டிய பொருள், ஏற்கனவே இருந்து கொண்டிருக்கின்ற பொருள். ஆப்பிய உத்பாத்ய உற்பத்தி செய்வது, இல்லாத ஒன்றை தோற்றுவிப்பது. இல்லாத ஒன்றுனா அர்த்தம், அது கண்ணுக்கு தெரியாமல் மறைந்திருக்கிறது, அதை நான் வெளிக்கொண்டு வருகிறேன். ஒரு பானை அது மண்ணில் மறைஞ்சிருக்கு, அதை நான் என்ன பண்றேன், உத்பாத்ய கர்மத்தினாலே உற்பத்தி செய்கின்றேன், ஒரு தோற்றத்துக்கு கொண்டு வருகிறேன். இப்ப பரமாத்மா ஒரு தோற்றத்துக்கு உட்பட்டவராக வருகிறார் என்றால் அப்போ ஒரு தோற்றத்தை தான் இருப்பார். எல்லா தோற்றமும் அவருடைய தோற்றம் என்று சொல்லுவதற்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடும். அஷ்டமூர்த்தி பிருத் தேவ பூஜனம். நானே எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் எல்லா ஜீவராசியும் நானே இருக்கேன்னு பகவான் சொல்றார். அப்போ ஒரே ஒரு பொருளை நான் தோற்றுவித்தேன் அப்படின்னு சொன்னா அதுவும் அந்த செயல் முடிந்ததற்கு பிறகு அழிந்து போய்விடுகிறது. அப்ப இங்க உத்பாத்தியம் செயலினாலே தோற்றுவிக்கப்பட்ட பொருளாக இறைவன் இல்லை. அவர் காரணம் சித்த புருஷ், அது இருக்கின்ற பொருள், அது அடைய வேண்டிய பொருள் அல்ல. கர்மத்தினாலே ஆப்பியே உத்பாத்தியே சம்ஸ்காரியே, சம்ஸ்காரம் வேதங்களை கொண்டு கர்மங்களை கொண்டு யாகங்களை கொண்டு மந்திரங்களை கொண்டு தானங்களை கொண்டு தவத்தின் மூலமாக நான் அழுக்காக இருக்கின்ற ஒரு பொருளை நான் சம்ஸ்காரம் புனிதப்படுத்துகின்றேன். இறைவன் அந்த மாதிரி கர்மத்தினாலே நான் அவரை ஆத்மாவை புனிதப்படுத்துறேன்னு சொன்னா அப்ப அவர் அழுக்கான பொருளா? அழுக்கு உடைய பரமாத்மா கர்மத்தினாலே சுத்தப்படுத்தப்படுகிறார் என்றால் அவர் என்ன பரமாத்மா? பரமாத்மா என்ன விளக்கம் கொடுக்கிறோம்? நித்திய சுத்த புத்த முக்த ஸ்வரூபா. சுத்தம், நித்திய சுத்தம். அவருக்கு எந்த கர்மத்தையும் பண்ணி சுத்தப்படுத்த அசுத்தத்திலும் சுத்தத்துக்கு கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆத்மா நித்திய சுத்தம். ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தையை பயன்படுத்த, சித்தத்வாத், சர்வபூதானாம் சித்தத்வாத். சாயங்காலம் மறுபடியும் விசாரத்தை தொடருவோம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.